எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல எனக்கு எப்பவுமே யாராவது ஏதாவது சொன்னா நான் உடனே அதை அப்படியே கேட்டுக்க மாட்டேங்க. கேள்வி கேட்பேன். அதுல ஏன் எப்படின்னு கேள்வி கேட்பேன். அதுல ஒரு மெசேஜ் வந்திருந்தது. உங்களுக்கும் தெரிந்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், இல்லைன்னா புதிதாக இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பார்வோன் ஸ்வாலோ என்கின்ற ஒரு பறவைங்க. அந்த பறவை என்ன செய்யுதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். எனக்கு வந்த தகவல், கலிபோர்னியாவிலிருந்து அர்ஜென்டினா பறந்து போகுதுங்க. 8300 கிலோமீட்டர். இண்டிவிஜுவலுக்கு பேசுறேன் நான். நீ மத்தவளை பத்தி நினைக்காத, மத்தவனை பத்தி நினைக்காத. இந்த டீச்சருடைய பேச்ச காதுல வாங்கிக்கோ. அந்த பறவை 8300 கிலோமீட்டர் பறக்குது. பறந்து வந்து அர்ஜென்டினால உட்காருது. கூட்டமா வருதுங்க. முட்டையிடுது, குஞ்சு பொரிக்குது. பிப்ரவரி மாசத்துல மறுபடியும் ஒரே ஒரு மாசம் அங்க இருந்துட்டு அடுத்த மாசம் மார்ச் மாசத்துல பறந்துருதுங்க. திரும்பி எங்க? கலிபோர்னியாக்கு. மறுபடியும் 8300 கிலோமீட்டர். இப்படி ஒரு செய்தி. அது கீழே ஒரு குறிப்பு போட்டிருக்கான். அவர்கள் பறந்து போவது கடற்பகுதி. சட்டுன்னு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இப்போ உங்களை எல்லாருக்குமே சேர் போட்டிருக்காங்கல்ல, சேர் போடாம நின்னுட்டே இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? எவ்வளவு நேரம் நிப்பீங்க நீங்களும்? மேக்சிமம் ஒரு 2 hours, ஒரு 3 hours, ஒரு 4 hours நிப்போங்க. அப்புறமா என்ன பண்ணுவோம்? உட்காருவோம்ல. நான் யோசிச்சேன், 8300 கிலோமீட்டர் கடற்பகுதினா இந்த பறவை எங்க உட்காரும், எங்க சாப்பிடும், எங்க இழப்பாரும்? அது என்ன மணிக்கு 1000 கிலோமீட்டரா பறக்கும்? 8 கிலோமீட்டர்ல பறந்து போயிருமா? 8 மணி நேரத்துல பறந்து போயிருமா? அதுக்கு பறக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ? அதனுடைய வானத்துல அதனுடைய கிலோமீட்டர் வந்து கணக்கு போட முடியாது. என்ன பண்ணதுன்னு கூகுள் பண்ண. பெரிய ஒரு அதிசயமான ஒரு உண்மை. அது என்ன செய்யுமா? பறக்கும் போதே ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல, அத வாயில பிடிச்சுக்குமாங்க. ஒவ்வொரு பறவையும் ஒடிச்சு வாயில பிடிச்சிட்டு தான் பறக்குமேமா. பறக்கும் போது முன்னால பறக்கிற பறவை மீன் வாட தெரிஞ்சதுன்னா அது கீழே இறங்குமா. கீழே இறங்கின உடனே எல்லா பறவையும் அந்த குச்சிய போட்டுட்டு தண்ணியில குச்சியில மிதக்குமா, ஓய்வெடுக்குமா. ஓய்வெடுத்து அங்க பறந்து வரக்கூடிய தண்ணியில இருந்து துள்ளி துள்ளி விழக்கூடிய அந்த மீனை வேட்டையாடிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறக்குமா. நான் இந்த செய்தியை கேட்ட உடனே என் மன எழுச்சி என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஒரு குட்டியான பறவை ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு 8300 கிலோமீட்டர் புலம்பெயர்ந்து வந்து மறுபடியும் திரும்பி போய் 16600 கிலோமீட்டர் ஒரு சின்ன குச்சியை நம்பிட்டு பறக்க முடியும்னா, ஏன் குழந்தைகளே, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தன்னம்பிக்கையால் நீங்கள் இந்த வாழ்க்கையை ஜெயித்து விட முடியாதா? ஒரு சின்ன நம்பிக்கை போதாதா நமக்கு? ஒரு சின்ன ஒரு திறன் போதாதா? அந்த எண்ணம் போதாதா? எண்ணத்தினுடைய பலம் போதாதா? இந்த வயது இருக்கு இல்லையா, இந்த வயது அடாலசன்ட் ஏஜ். 15 வயசுல இருக்கிறீங்க, டீனேஜ்ல இருக்கிறீங்க. மிகப்பெரிய சாதாரணமாக மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் தோன்றக்கூடிய வயது உங்களுக்கு. எவ்வளவோ நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாலும் சில பல விஷயங்கள் உங்களை வந்து தாக்கும். ஒரு ஆசிரியையா சொல்றேன், அதிலிருந்து நீங்கள் ஜெயிப்பது எப்படி? எப்படி நீங்க ஜெயிச்சு வர்றது? நான் இந்த விஷயத்த சொல்றேன், எப்படி ஜெயிக்கிறதுனா, மரங்களிலேயே உயர்ந்த மரம், கபீர் தாஸ் இதை சொல்கிறார். மரங்களிலேயே மிக உயர்ந்த மரம் எது என்றால் சந்தன மரம். ஏன் ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லுங்க? கரைஞ்சு போனாலும் அடுத்தவர்களுக்கு பயன்படுது. அதனுடைய பிசிறுக்கு என்ன குணமோ பெரிய கட்டைக்கும் அதே குணம். குணத்தில் அது மாறுவதில்லை. மிக உயர்ந்த மரம், மிக செல்வ செழிப்பான மரம், அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்காத மரம். இத்தனை உயர்ந்த குணங்கள் இருக்கக்கூடிய சந்தன மரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த குணம் இருக்குல்ல, அது ஏன் வந்ததுன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். கபீர் தாஸ் எனக்கு உதவி செய்கிறார். அவர் சொல்றாருங்க, இந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நான் எதை நினைத்துக் கொண்டு பேசுகிறேனோ இறை வேட்கையோடு நான் பேசுகிறேன். என் குழந்தைகளை நீங்கள் அதை சரியான எண்ணங்களில் புரிந்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்,
வெளிப்படையாக பேசுவதற்கு இங்கே வாய்ப்பில்லை. உங்கள் வகுப்பறையாக இருந்தால் நான் வெளிப்படையாக பேசுவேன். ஆனால் பெரியவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அவையிலே பேசிவிட முடியாது. அதனால் பேசுகிறேன். உங்களுடைய புத்தியின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு இறை வேட்கையோடு நான் இதை பேசுகிறேன். நன்மன் ஒண்ணு இருக்கு பிள்ளைகளா, நன்மன் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நன்மை அந்த நன்மையை நாடாது. எது நாடும் தெரியுமா? தீமைதான் நாடும். தீமைதான் உன் பக்கம் வசீகரிக்கப்படும். அதனால்தான் நன்மைகளை அடக்கமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இஸ்லாத்தில். ரொம்ப அடக்கமா இருக்கணும். இல்லை என்றால் தீமைகளால் உடனே கபப்படுவோம். ஹிஜாப்ங்கிறது தான். பாருங்க, அந்த சந்தன மரம் நன்மையானது, உயர்ந்தது. அந்த உயர்ந்த மரத்தால் எது அந்த மரத்தை அது வசீகரிக்கிறது என்றால் விஷப்பாம்புகள். விஷப்பாம்புக்கு ரொம்ப பிடிக்குமா சந்தன மரம். போய் அந்த வாசனைக்கு அந்த கிளைகளில் பின்னி கிடக்குமாங்க நாகப்பாம்புகள். கண்ணாடி வீரியனா, கட்டு வீரியனா, எதுவா இருந்தாலும் அங்கதான் பின்னி கிடக்கும். ஆனாலும் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருந்தாலும் ஏன் சந்தன மரம் உயர்ந்தது என்றால், நான் இதை சொல்லுகிறேன் என் குழந்தைகளை, என் பெற்றெடுத்த குழந்தைகளிடத்தில் சொல்லுவது போல் சொல்லுகிறேன். எதற்காக விஷப்பாம்புகளால் சூழப்பட்டாலும் சந்தன மரம் உயர்ந்ததாக கருதப்படுகிறது தெரியுமா? அந்த சந்தன மரம் தன்னை பின்னி கிடக்கின்ற விஷப்பாம்புகளின் விஷத்தால் பாதிப்படைவதில்லை. குழந்தைகளே, உங்களை நாடி தீமை வரும். ஆனால் அந்த தீமையால் நீங்கள் பாதிப்படையாமல் இருந்தால் உங்கள் நன்மைகளை ஒருபோதும் இந்த உலகம் புறம் தள்ளாது என்பதனை மட்டும் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என் குழந்தைகளே. இந்த வயதில் உங்களை நாடி வரக்கூடிய தீமைகளால் நீங்கள் பாதிப்படையாமல் இருங்கள். அதனால் வசீகரிக்கப்படாமல் இருங்கள். அதனால் உங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருங்கள். உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருங்கள். நான் காலேஜ்ல இருந்து வெளியில வரேன், ஒரு அம்மா சட்டுன்னு முகம் மாறி கெட்ட வார்த்தை ஒருத்தர் சொன்னாங்க டிபார்ட்மெண்ட். நான் மனசு ரொம்ப சுளுக்குன்னு வலிச்சு போச்சு. வெளியில வந்தேன். அப்போ இன்னொரு டீச்சர் கிட்ட சொன்னேன், அவங்க குணம் அது கிடையாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க அந்த மாதிரி கோவப்பட்டு பேசிட்டாங்க. கூட அந்த ஸ்டாஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெரிய ஞானமான வார்த்தை. எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் கூட நீ தவறாக வெளிப்படவில்லை என்றால் அதுதான் உன் குணம். அந்த இடத்தில் நீ வெளிப்படுகிறாய், அதுதான் குணம். அது தவறாக வெளிப்பட்டால் நீ தீயவள், நன்மையாக வெளிப்பட்டால் நீ நன்மையானவள். குணம் எப்பொழுதும் மாறுவதில்லை. எது வெளிப்படுகிறதோ அதுதான் குணம் என்று சொன்னார். எவ்வளவுதான் சூழல் வந்தாலும் குழந்தைகளை, ஒரு இடத்துல நான் வண்டி ஓட்டிட்டு வரேன், யாரோ ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பேசிட்டு இருக்காரு, மைக்ல பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் நிறுத்திட்டேன். ஏதோ நல்லா பேசுறாருன்றதுனால வண்டியை ஓரமா போட்டு அவங்க பேசுறத நின்னு கேக்குறேன். அவர் சொல்ற இவ்வளவு சூப்பரான ஒரு விஷயங்க சொன்னார். அதை அவர் பைபிளை வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஆனால் எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிய ஒரு வாய்ப்பு வந்து சேர்ந்தது. அவர் சொல்ற, ஒரு படகு போதும், காட்சிப்படுத்து. ஒரு படகு போகுது, படகு ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்கு, நீ அதுல இருக்க, முன்னால ஒரு பாறை வந்துருச்சு, நீ பிரார்த்தனைய தொடங்குற. நீ என்னன்னு பிரார்த்தனை பண்ணுவ? சும்மா சொல்ல. பாறையை விலக்கு, என்னை காப்பாற்று. ஐயோ பாறை வந்துருச்சு, பாறையை விலக்கு, இல்லனா என் பாதையை விலக்கு. சத்தம் போட்டு சொல்லிருக்காங்க, பாறைய விலக்கு, பாறைய விலக்கு, பாறைய விலக்குன்னு சத்தம் போட்ட உடனே மேலிருந்து சத்தம் வந்ததாம், பிரார்த்தனையை மாற்று. நீ உன் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய், பாறை அதன் பாதையில் இருக்கிறது. உன் பாதையில் நீ செல்லுவதற்காக முன்னால் இருக்கின்றவர்களின் பாதை மாறாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால், இறைவா தண்ணீரை உயர்த்து, என்னை அந்த பாறை தாக்காமல் என்னை அந்த பக்கம் கடத்தி கொண்டு போ என்றுதான் இறைவனிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர பாறையை நகர்த்து என்று நாம் கேட்க கூடாது என்று சொன்னார்கள். என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க? இது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம இருக்கிறது, பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருக்கிறது. நான் ஒரு செய்தியை சொல்லி நான் இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். நேரம் சரியாக நெருங்கி கொண்டிருக்கிறது. என் மனசுக்கு ரொம்ப பிடித்தமான குழந்தைகளாக நீங்கள் ஆகி போயிருக்கிறீர்கள் கொஞ்ச நேரத்துல. ஏனென்றால் உங்களுடைய கவனம் என்னை அந்த அளவிற்கு வசீகரித்திருக்கிறது. நன்மையால் வசீகரிக்கப்பட்டிருப்பதை நான் உண்மையிலேயே மிக பெருந்தன்மையோடு அதை நான் உள்வாங்கிக் கொண்டு நான் பேசுகிறேன்.
நான் இத ஒரு முறை மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழலில் இதை நான் பேசினேன். இப்போ உங்களுக்கு அந்த சூழல் வந்திருக்கிறது, அரசியல் சூழல் அல்ல. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை முடிவு செய்கிறீர்களோ அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உன் வீட்டில் போய் உன் டைரியில் எழுதி வைத்துக்கொள், 15 வயது முதல் 25 வயது வரை எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். திடீர் என்று எதுவும் நம்ம அண்ணாமலை பால்காரன் கிடையாது. சைக்கிள் ஓட்டின ஒரு நிமிஷத்திலேயே பணக்காரன் ஆகிறதுக்கு அதற்கு சில உழைப்புகள் தேவைப்படுது. ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறேன் குழந்தைகளே, உண்மையாவே நீ இந்த தேசத்திற்கு ஐஏஎஸ் ஆபீசரா வரணும்னு முடிவு பண்ணிட்டியா? அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, போனா வந்துருவேன். பிரதம மந்திரியா ஆகணும்னு முடிவு பண்றியா? அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, போ ஆயிடுவ. ஜனாதிபதி ஆகணும்னு முடிவு பண்றியா? அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, போ ஆயிடுவ. ஆனால் அந்த வழி எது என்று உனக்கு தெரிய வேண்டும். அதற்கான சாவிதான் உன் கையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். விழிப்புணர்வோடு இரு. கேளிக்கை விஷயங்களை நிறைய கவனப்படுத்திக் கொள்ளாத. எந்த படம் வந்திருக்கு, எந்த பாட்டு வந்திருக்குது, எந்த நடிகர்கள் வந்திருக்கிறார்கள், என்ன சாப்பாடு கிடைக்குது, நோ. வாழ்க்கையின் இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு பார். இந்த விஷயத்தை நான் சொல்றேன், நான் யூடியூப்ல இதை சொல்லி இருக்கிறேன், சில பேர் கேட்டு இருக்கலாம். ஆனால் குழந்தைகள் கேட்டு இருக்க வாய்ப்பில்லை. அதனால் குழந்தைகளுக்காக இதை சொல்கிறேன். எனக்கு இதை சொல்லி தந்தவர் என்னுடைய ஆசிரியர். உங்கள் எல்லோரையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன், என்னையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அதனால் சொல்லுகிறேன். எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணு. உள்ள ஒரு கேமரா இருக்கு, அது நிறைய நாளா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. ஆன் பண்ணு. கற்பனை. கற்பனை என்பது அறிவை விட மேலானது என்கிறான் ஐன்ஸ்டீன். இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணு. ஒரு பொட்டல் காடு வந்துருச்சா? காட்சி வந்ததா? ஒரு பொட்டல் காட்டுல ஒரு பெண்மான் ஓடிக்கிட்டு இருக்கு. காட்சி வந்துருச்சா? வெயில் கொளுத்துது. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு வெயில் தாழ ஒரே அந்த இது சொல்லுவாங்கல்ல, மசமசன்னு ஒரு சூழல் மாறுது. ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் ஓடுதுன்னா அதுக்கு பின்னால ஒரு வேடம் துரத்திட்டு இருக்கான். வேடம் கிட்ட மாட்டி கூட பொட்டல் காடா இருக்கு. ஓடி 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 போகுது. பின்னால அவன் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இது பாஸ்டா ஓடிட்டு இருக்கு, பெரிய காடு. ஓடி போய் அதனால அதுக்கு மேல ஓட முடியலைங்க. அது போய் அந்த மரத்துக்கிட்ட நின்னுடுச்சு. அவன் நின்ன உடனே அவன் அம்பு எய்கிற தூரத்துல வேடனும் நின்னுட்டான். கிட்ட போனா ஓடிடும் சொல்லிட்டு அவனும் நின்னுட்டான். இப்போ நிக்கிற மான் நாம தான். ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறோம். அந்த மான் என் வாழ்க்கையை மாற்றிய கதை குழந்தைகளை. இந்த வயதில் நான் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறேன். படித்து விடவே முடியாது என்கின்ற சூழ்நிலையில் 10வது ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணிட்டேன். +2 பாஸ் பண்ணேன். BA பாஸ் பண்ண. சார் சொன்னார்ல UGC. MA ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே பாஸ் பண்ணேன். B.Ed முடிச்சேன். PhD முடிச்சேன். UGC-யையும் PhD-யையும் வச்சுக்கிட்டு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்தது. எனக்கு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல போகாம நான் நினைச்சேன், முடிச்சேன். பேச்சாளர் என்பதெல்லாம் பேஷன்ங்க. ஆனா உண்மையில் என் கடமை என்பது என் ஆசிரியர் தொழில் தான். அந்த ஆசிரியர் தொழிலுக்காக நான் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பேன், அந்த ஆசிரியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அதனால் நான் உனக்கு சொல்லி தருகிறேன். அந்த மான் நாம தான். அந்த மான் நின்னு போச்சுங்க. பின்னால திரும்புது வேடன். கொஞ்சம் தூரம் ஓடிட்டா காடுங்க. காட்டுல நுழைஞ்சிட்டோம்னா யாராலையும் தடுக்க முடியாது நம்மள. காடு ஓடலான்னு பாக்குதுங்க. திடீர்னு பார்த்தா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு காடு. ஐயோ காடு எரியுது, இந்த பக்கம் போலான்னு இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் இந்த வெயில் மாறுச்சு இல்ல, இடியோடு கூடிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் இடி தெரியுது. விலங்குகளுக்கு இடி ஆகாது, சத்தம் ஆகாது. பயந்து நடுங்கி ரைட் சைட்ல ஓடலான்னு பார்த்தா காட்டுல இருந்து தப்பி வந்த ஒரு புலி அங்க நிக்குது. நமக்கு இப்படிதானே இருக்குது.
வீட்டுக்கு போனா இந்த பக்கம், கிளாஸ்க்கு போனா அந்த பக்கம், சப்ஜெக்டுக்கு போனா இந்த பக்கம், கிளாஸ்க்கு வெளியில வந்தா இந்த பக்கம், ஒரே பிரச்சனை இல்ல. அந்த மான் மாதிரி தானே நிக்கிறோம். இங்க பாரு, அந்த மான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன் அதனால ஓட முடியலன்னா, அதுக்கு பிரசவ நேரம். அது தான் ஆத்மா கிட்ட கேட்டுச்சாங்க, நான் என்ன பண்றது? அந்த ஆத்மா சொல்லிச்சான், திரும்பி போனா வேடம் அடிச்சிருவான், லெப்ட்ல போனா இடியில செத்துருவ, ரைட்ல போனா புலி அடிச்சிரும், முன்னால போனா காட்டுல அழிஞ்சிருவ. இப்போ இயற்கை உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஒரு கடமை இதோ இந்த குழந்தையை பெற்றெடுப்பு. பிரசவ நேரம். எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாத, ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் டெலிவரி. அது மட்டும் நீ பண்ண. உனக்கு வந்திருக்கக்கூடிய இயற்கை தந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த கடமையை முழுமையாக்கு. வேற எதை பற்றியும் யோசிக்காத. எங்க போலாம், அங்க போலாம், இது பண்ணலாம், அது இல்ல. உன் கடமையை மட்டும் செய், பாத்துக்கலாம். ஆன்மா சொன்ன உடனே தன்னுடைய கடமையில் அது அந்த குழந்தையை பெற்றெடுக்குது. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த பக்கம் வேடன் இருக்கான்ல, அவன் பாக்குறாங்க, அது குட்டி போடுறத பாக்குறான். அவன் மனசு என்னமோ பண்ணுதுங்க. குழந்தை பிறக்குது அப்படின்னு உடனே அந்த கவிச்சி வாடைக்கு அந்த புலி வந்துடக்கூடாதுங்கிறதுனால அம்ப கரெக்டா புலியில அடிச்சாங்க வேடன். புலி அம்ப வாங்கின உடனே தன்னை அம்பு போட்ட வேடனை துரத்தியது. 2 ஆபத்து காலி. இன்னும் நாங்க இடி இடிச்சதுல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. காட்டிலே அந்த மழையால் அந்த தீ அணைந்தது. குட்டியுடன் அந்த மான் கொஞ்ச நேரம் கழித்து காடு போய் சேர்ந்தது என்று நான் கதை படித்தேன். யோசிச்சு பாருங்களேன், உன் கடமையை மட்டும் நீ செய்தால் சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை அந்த இயற்கை பார்த்து கொள்ளும். உன் கடமையை மட்டும் நீ செய்யக்கூடியவளாக நீ இருக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் உண்மை எனக்கு தெளிந்த ஒரு இடம். நமக்கான கடமை என்பது ஸ்டூடெண்ட், டிசைபிள் என்றால் மாணவன், டிசிப்ளின் என்றால் கற்றல். நீ டிசிப்ளினோடு இருக்கிறாய் என்றால் உன்னுடைய மாணவ பருவத்தில் கற்றலை மிக சூப்பரா, மிக ஆழமா, மிக அழகா நீ பண்ணிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். எப்பொழுது உனக்குள் கற்றல் சாத்தியமாகிறதோ இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக உன்னை இந்த வாழ்க்கை நிறுத்தும். நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை, நான் இறை நம்பிக்கை கொண்டவள். நீங்கள் எல்லோரும் அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அந்த வல்ல இறைவனுடைய ரஹமத்தால் இனி வரும் காலங்களில் நம்முடைய கடமையால், நம்முடைய விழிப்புணர்வால், நம்முடைய ஒழுக்கத்தால் மிக உன்னதமான இடங்களை நாம் பெற வேண்டும். அப்படி உன்னதமான இடங்களை பெறக்கூடிய அந்த வினாடியில் மீண்டும் என்னுடைய சந்திப்பு உன்னோடு நிகழ வேண்டும் என்கின்ற துஆவோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்.